வாழ்க்கையில நம்ம கூடயே ஒரு மனிதர் இருப்பாங்க. அவங்க நம்ம நண்பரா இருக்கலாம், நம்ம உறவினரா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி அக்கா தங்கை, இப்படி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாம அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நம்ம மனசுல ஒரு நிம்மதி, அமைதி பிறக்கும். அவங்கள சந்திச்சுக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய தைரியம் அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு வந்தா நாம அவங்கள நினைச்சுக்கிட்டாலே நம்முடைய மனசு லேசாயிடும், நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். ஆனா சில வகையான மனிதர்கள் இருக்காங்க, நாம அவங்க கிட்ட ஒரு 10 நிமிடங்கள் பேசினாலே நம்முடைய மனசு சோர்வாயிடும். அவங்க கிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய மனசுல ஒரு குழப்பம் உண்டாகும். அவங்கள விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்முடைய மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் சில உறவுகள் நம்மள உடைக்கின்றது, ஏன் சில உறவுகள் நம்மள வளர்க்கின்றது அப்படிங்கிறது பற்றிதான். இதற்கு பின்னாடி ஒரு உளவியல் ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு வயதான தோட்டக்காரர் 2 செடிகளை வளர்த்துட்டு வந்தாரா. முதல் செடிக்கு நீர் ஊற்றி களைகளை எல்லாம் அகற்றி நன்றாக பராமரிச்சுட்டு வந்தாரா. கொஞ்ச நாட்கள்ல அந்த முதல் செடி வளர்ந்து நன்றாக பலன் கொடுக்க ஆரம்பிச்சதாம். இதை போலதான் 2வது செடிக்கும் நீரை ஊற்றி பராமரிச்சாராம். ஆனா அதை சுற்றி படர்ந்து வளர்ந்த ஒரு களை கொடியை கவனிக்காம விட்டுட்டாராம். அந்த களை கொடி அந்த செடியின் சத்தை உறிஞ்சு வளர்ந்துட்டே இருந்ததாம். 2வது செடி உயிரோட இருந்ததை ஒழிய அதோட வளர்ச்சி அதிலே நின்று போனதாம். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான் சில உறவுகள் நம்மள வளர்க்கின்றது, சில உறவுகள் நமக்கே தெரியாமல் நம்முடைய சக்தியை உறிஞ்சுகின்றது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஆரம்பத்துல பார்க்கும்போது இரண்டும் ஒன்று போலதாங்க தெரியும். அதனால தான் நாம இன்றைக்கு சில கேள்விகளுக்கு பதில் தேட போறோம். ஒரு உண்மையான நல்ல உறவை நாம எப்படி அடையாளம் காண்பது, அது மட்டுமல்ல நம்மள வளர்க்கும் உண்மையான உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்த விஷயங்களை மட்டும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டா ஒரு உறவு உங்களை உயர்த்துகிறதா அல்லது உங்களை உடைக்கிறதா அப்படிங்கிறத நீங்க ரொம்ப ஈஸியா அடையாளம் காண முடியும். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. உண்மையான நல்ல உறவு அப்படிங்கிறதுல நாம நடிக்க வேண்டிய அவசியமே ஏற்படாது. நாம நாமளாகவே இருக்க முடியும். நம்முடைய பலவீனத்தை அவங்க ஆயுதமா பயன்படுத்த மாட்டாங்க, நம்முடைய வளர்ச்சியை கண்டு பயப்படவும் மாட்டாங்க. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நல்ல உறவு அப்படிங்கிறது தினமும் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க உங்க வாழ்க்கையில யாரிடமாவது பேசும்போது அளந்து பேசுறீங்களா? அல்லது நான் சொன்னா இவங்க கோபப்பட்டுடுவாங்களோ, நான் சொன்னா இவங்க என்ன தப்பா நினைச்சிடுவாங்களோ, என்னுடைய உண்மையான கருத்தை சொன்னா இந்த உறவு முறிஞ்சு போகுமோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? அப்படின்னா அந்த உறவுல இன்னும் முழுமையான நம்பிக்கை பிறக்கல அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். பெரும்பாலான உறவுகள் ஏன் சோர்ந்து போகின்றது தெரியுமா? அங்கு பொய் காரணம் இல்ல, நடிப்பு தாங்க காரணம். ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு முகமூடி போட்டுக்கொண்டு ஒரு உறவுக்குள் வாழவே முடியாதுங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சோர்ந்து போயிடுவான். பலர் உறவுகளில் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய கஷ்டத்தை கூட மறைச்சிடுவாங்க, தங்களுடைய பலவீனத்தை கூட மூடி மறைச்சி பூட்டி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சா இந்த மனிதர் என்ன வெறுத்துடுவாங்களோ, என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோ, இந்த உறவு முறிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க காரணம். ஆனா ஒரு உண்மையான நல்ல உறவின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்களாகவே இருக்க முடிவதுதான். உங்களுடைய கண்ணீரை மறைக்க வேண்டிய அவசியம் அங்கு ஏற்படாது. உங்களுடைய குறைகளை நீங்க அழகுபடுத்த வேண்டிய அவசியம் அங்கு ஏற்படாது. உங்களுடைய பலவீனங்களை நீங்க மறைக்க வேண்டிய அவசியம் அங்கு ஏற்படாது. ஏன் தெரியுமா? அங்க தீர்ப்பு இருக்காது, புரிதல் மட்டும்தாங்க இருக்கும். ஒரு மரம் எப்படி உயர்ந்து வலிமையாக நிற்கின்றது தெரியுமா? கிளைகளா இதற்கு காரணம்? இல்லவே இல்லைங்க, அதோட ஆழமான வேர்கள். இதை போல ஒரு உறவின் வேர் எது தெரியுமா? நம்பிக்கை தாங்க. அதனால நம்பிக்கை இல்லாத உறவு பார்க்கிறதுக்கு வேணா அழகானது போல தோன்றலாம், ஆனா நீண்ட நாளைக்கு
நிலைச்சு நிக்காது. உளவியல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு மனிதன் யாரிடம் தன்னுடைய பலவீனங்களை பகிர்ந்து கொள்கிறானோ அவங்க கிட்ட இருந்துதாங்க ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை உணர்கிறான் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஏன்னா அவன் அங்க நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் நாம சிலரிடம் கொஞ்ச நேரம் பேசினா கூட மனசு லேசாயிடுது. ஆனா சிலரிடம் மணிக்கணக்கா பேசினா கூட நம்முடைய மனசு பாரமா மாறிடும். இங்க வித்தியாசம் நேரத்துல இல்லைங்க, பாதுகாப்பு என்ற அந்த உணர்வுல தாங்க இருக்கு. அதனால தான் உங்களை புரிந்து கொள்ளும் ஒருவரின் அருகாமை 1000 அறிவுரைகளுக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க பொதுவா சொல்லுவாங்க. ஒரு உண்மையான உறவு அப்படிங்கிறது உங்களை மாற்றவே முயற்சி செய்யாது. மாறாக உங்களுடைய ஒரு சிறந்த வடிவத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தாங்க முயற்சி செய்யும். ஒரு உறவின் தரத்தை நீங்க அறிஞ்சுக்கணுமா அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. அதாவது ஒரு மனிதரிடம் இருக்கும் போதோ அல்லது பேசும்போதோ நீங்க நடிக்கிறீங்களா அல்லது நீங்க நீங்களாகவே இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்க நீங்களாகவே இருக்க முடிந்தால் அந்த இடத்துல அந்த உறவு தாங்க உங்களை வளர்க்கும் உண்மையான உறவு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம பார்க்க போறது தி பவர் ஆஃப் சைலன்ஸ் இன் ரியல் ரிலேஷன்ஷிப். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், உங்க வாழ்க்கையில உங்க கூட இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட நீங்க ஒரு வாரமா பேசல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். அவர் உங்களை தேடுவாரா அல்லது நீங்க இல்லாததையே அவர் கவனிக்க மாட்டாரா? இந்த இடம் தாங்க உண்மையான உறவுகளின் தேர்வே. ஆனா பல பேர் ஒரு தவறு செய்வாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க? அவங்க தினமும் மெசேஜ் பண்றாங்க, தினமும் கால் பண்றாங்க, தினமும் பேசிடுறாங்க, இதுதான் அன்பு அப்படின்னு தப்பா நினைச்சிடுறாங்க. ஆனா உளவியல் ஒரு விசித்திரமான உண்மையை சொல்கின்றது. என்ன தெரியுமா? அதிகமா பேசுறது உறவின் ஆழத்தை நிரூபிக்காது. ஆனால் மௌனத்தை தாங்கும் திறன் தான் அந்த உறவின் வலிமையை நிரூபிக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலரிடம் கொஞ்ச நேரம் பேசினாலே மனசு சோர்வாயிடும். ஆனா சிலரிடம் கொஞ்ச நேரம் அவங்க கூட அமைதியா இருந்துட்டு வந்தாலே மனசு அமைதியா லேசாயிடும். ஏன் தெரியுமா? ஏன்னா இதற்கு காரணம் அங்க நாம நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம நம்மளை பற்றி அதிகமா விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை. அங்க புரிதல் இருக்கு, அங்க நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விளக்கம் தேவையில்லை, நம்பிக்கை இல்லாத இடத்தில் விளக்கமும் பயனில்லை. இந்த வரிகள் உறவுகளில் இருக்கும் ஆழமான உண்மைகளை சொல்லிடுது. 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பன் தினமும் பேசுவான், சாப்பிட்டியா, இருந்தியா, தூங்குனியா, இந்த மாதிரி. இன்னொரு நண்பன் எப்பவாவதுதான் பேசுவான். ஆனா ஒரு பிரச்சனை, கஷ்டம் அப்படின்னு சொன்னா முதலாளா ஓடி வந்து நிற்பான். இப்பொழுது சொல்லுங்க, உண்மையான உறவு யாரிடம் இருக்கு? தினமும் பேசுற அந்த நண்பனிடமா அல்லது பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடி வந்து தோள் கொடுக்கும் இந்த நண்பனிடமா? இதுதாங்க வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். இன்றைய சமூக வலைதளங்கள்ல மக்கள் ஒரு ஆபத்தான தவற நம்புறாங்க. என்ன தெரியுமா? கான்ஸ்டன்ட் கான்டாக்ட் தான் ரியல் கனெக்ஷன் அப்படிங்கிறத. அதாவது அதிகமான தொடர்பு தான் உண்மையான தொடர்பு அப்படிங்கிறத. ஒருவரின் ஆன்லைன் ஸ்டேட்டஸ் தெரியலாம், ஸ்டோரி தெரியலாம், போஸ்ட் தெரியலாம், ஆனா அவர்களின் உண்மையான மனநிலை மட்டும் தெரியறது இல்லை. அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொடர்புகள் இருந்தும் மனிதர்களின் மனதில் ஒரு விதமான தனிமை அதிகரித்து வருகின்றது. முகத்தில் சிரிப்பது நட்பல்ல, மனதிற்குள் உண்மையாக மகிழ்வது தாங்க நட்பு. ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஒரு உண்மையான உறவில் மௌனம் பயத்தை உருவாக்காது, பாதுகாப்பதாங்க உருவாக்கும். அவங்க கிட்ட ஒரு எண்ணம் மேலோங்கி இருக்கும். என்ன தெரியுமா? இன்று பேசவில்லை என்றாலும் நாளை பேசுவோம் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு பலவீனமான உறவு முறையில் மௌனம் வந்தவுடன் அந்த இடத்துல ஒரு பயம் வரும், ஒரு பாதுகாப்பின்மை வரும், ஒரு சந்தேகம் உருவாகும். என்னாச்சு, அவங்க ஏன் என்கிட்ட பேசல, ஏன் என்னை தவிர்க்கிறார், என்ன தவிர மற்றவங்க அவங்களுக்கு கிடைச்சிட்டாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் தாங்க அவங்க மனசுல முதல்ல எழும்பும். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு அங்க நம்பிக்கை குறைவு. அதனால தாங்க ஒரு உண்மையான உறவை நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில நாட்கள் நீங்க உங்க வாழ்க்கையின் மீது மட்டும் கவனத்தை வைங்க. அதாவது யாரையும் தேடி ஓடாதீங்க, யாருக்கும் நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. இப்படி இருக்கும்போது யார் ஒருத்தர் உங்களை தேடி தானா வர்றாரோ அவர் தாங்க உண்மையான உறவு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
உண்மையான உறவு அப்படிங்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல, ஒருவருடைய வாழ்க்கையில் இன்னொருத்தர் பாதுகாப்பை உணர்வது. அங்க கட்டாயம் இருக்காது, பயம் இருக்காது, பிடிவாதம் இருக்காது, நம்பிக்கை மட்டுமே இருக்கும். ஒரு உறவில் ஆழமான நம்பிக்கை மட்டும் இருந்துட்டு அப்படின்னா அந்த உறவு சுமையாக இருக்காது, ஒரு பலமாக தாங்க இருக்கும். அதனால எப்பொழுதும் பேச வேண்டிய அவசியம் இருக்கும் உறவை விட பேசாமலேயே அமைதியாக புரிந்து கொள்ளும் உறவுதான் மிகவும் ஆழமானது, பாதுகாப்பானது, உண்மையான உறவும் கூட. உண்மையான உறவு அப்படிங்கிறது தினமும் பேசுவதில் இல்லை, தேவைப்படும் நேரத்தில் நிற்பதுதான் உண்மையான உறவு. இதத்தான் உளவியல்ல செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாய் அப்படிங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை விதைப்பது. நிறைய பேர் என்ன தவறு தெரியுமா செய்யறாங்க, ஒரு உறவை நாம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அந்த உறவுக்காக அர்ப்பணிச்சுடுறாங்க. தங்களுடைய கனவுகளை மறந்துடுறாங்க, தங்களுடைய லட்சியத்தை மறந்துடுறாங்க, தங்களுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடுறாங்க, நிழல் கூட வெளிச்சம் இருக்கும் வரைதான் கூட வரும் அப்படிங்கிறத. ஒரு பறவையை இறுக பிடித்தால் காயம்படும், இன்னும் இறுக பிடித்தால் இறந்து விடும், கையை விரித்தால் பறந்தோடி விடும். சரியான உறவு அப்படின்னா என்ன? பாதுகாப்பாக பிடிப்பது, அதே சமயம் சுதந்திரத்தையும் கொடுப்பது. உண்மையான உறவுகள் சங்கிலிகள் அல்ல, பாலங்கள். சங்கிலிகள் கட்டி வைக்கும், பாலங்கள் இணைத்து வைக்கும். உங்க வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் உங்களை சோர்வடைய செஞ்சிருக்கா, உங்களை கட்டுப்படுத்தியிருக்கா, உங்களை வளர்ச்சியடைய செஞ்சிருக்கா, உங்களை வலிமையாக்கியிருக்கா அப்படிங்கிற கேள்விகளை நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்க. இந்த கேள்விகளுக்கான விடைகள் தாங்க உங்க வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த உண்மையான உறவுகளின் தரத்தை குறிக்கும். இப்ப நாம பார்க்க போறது ஒரு உறவு உண்மையிலேயே வளர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத பற்றிதான். சில உறவுகள் இருக்கும், வருட கணக்கா இருக்கும், ஆனா அது அப்படியே இருக்கும். ஆனா சில உறவுகள் மாத கணக்கில் நம்மிடம் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றிவிடும். இப்போ வித்தியாசம் என்ன? அந்த உறவுகள் நேரத்தை எடுத்துக்கொள்கிறதா அல்லது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா அப்படின்னு பார்க்கிறதாங்க வித்தியாசம். ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு நீங்க இன்னும் தைரியமான மனிதரா மாறுகின்றீர்களா அல்லது இன்னும் பொறுப்புமிக்க மனிதரா மாறுகின்றீர்களா அல்லது இன்னும் தன்னம்பிக்கை நிறைந்த மனிதரா மாறுகின்றீர்களா அப்படிங்கிறத பாருங்க. அப்படின்னா அந்த உறவு சரியான வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதாங்க அர்த்தம். ஆனா சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்த பிறகு நம்முடைய மன அமைதி ஒட்டுமொத்தமா குறைய ஆரம்பிக்கும், நமக்கு கவன சிதறல் ஆரம்பிக்கும், தன்னம்பிக்கை குறையும், நம்முடைய கனவுகள் பின்னோக்கி தள்ளப்படும். இந்த உறவுகள் உண்மையான உறவுகள் அல்ல, அது ஒரு உணர்ச்சி சுமைகள். உளவியல் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க ஒரு நாளும் உங்களை அவங்கள சார்ந்து வாழ வைக்க முயற்சி செய்ய மாட்டாங்க, மாறாக உங்களை நீங்களே சார்ந்து வாழ நம்ப வைக்கதாங்க முயற்சி செய்வாங்க. இதுதாங்க வித்தியாசம். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இல்லாமல் உன்னால் வாழ முடியாது, நான் இல்லைன்னா நீ முடிஞ்சிடுவ அப்படின்னு உங்களை அவங்கள சார்ந்தவங்களா வாழ வைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா உண்மையான பாசம், உண்மையா நேசிக்கிறவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நீ தனியாகவும் வலிமையானவன், நான் உன் வாழ்க்கைக்கு உன்னை பலமாக்கத்தான் வந்திருக்கிறேன், பலவீனமாக்க அல்ல அப்படிங்கிறத தான். இதுதாங்க முதிர்ந்த உறவு அப்படிங்கிறது. வாழ்க்கையில் 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. முதல் வகை, நீங்க பிரகாசமாக இருக்கும்போது மட்டும் உங்களுடன் இருப்பாங்க. 2வது வகை, நீங்க இருளில் இருக்கும் போதும் கூட உங்களுடன் சேர்ந்து இருப்பாங்க. இந்த முதல் வகை மனிதர்கள் உங்களுடைய வெற்றியை மட்டும் தாங்க விரும்புவாங்க. ஆனா 2வது வகை மனிதர்கள் உங்களையே விரும்புவாங்க. இதுதாங்க பெரிய வித்தியாசம். ஒரு மனிதர் உங்க பணத்தை நேசிக்கலாம், உங்க பதவியை நேசிக்கலாம், உங்க வசதியை நேசிக்கலாம், ஆனால் உங்க பலவீனத்தோடு சேர்ந்து உங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனிதர் கிடைப்பது அரிது. சந்தோஷத்தில் எல்லோரும் வருவார்கள், ஆனால் கஷ்டப்படும் நேரத்தில் யார் நமக்கு துணை நிற்கிறார்கள் அப்படிங்கிறதுல தாங்க உண்மையான பதிலே அடங்கி இருக்கு. அதனால இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சில உறவுகள் நம்மளை உயர்த்துகின்றது, ஏன் சில உறவுகள் நம்மளை உடைக்கின்றது அப்படிங்கிறதுக்கான விடை. உங்களை சுருக்குகின்ற உறவுகள் உங்களையே சோர்வடைய செய்யும், உங்களை வளர்க்கின்ற உறவுகள் ஒரு நாள் உங்களையே மாற்றிடும்.
அதனால உண்மையான உறவு அப்படிங்கிறது உங்களை பிடித்து வைப்பதல்ல, உங்களை பறக்க வைப்பது. அதனால உங்களை அமைதிப்படுத்தும் மனிதர், உங்களை வலிமையாக்கும் மனிதர், உங்களை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லும் மனிதர், இவங்க தாங்க உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உண்மையான உறவுகள், உண்மையான சொத்து. இந்த சிந்தனை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, thank you.